ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நான் என்னோடய பெங்காலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு மீன் குழம்பை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் முழுக்க வித்தியாசமான முறையிலையும் செய்வோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் வெண்கடுகு பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க நார்மலான கடுகை பயன்படுத்திக்கலாம். வெண்கடுகு பயன்படுத்தும் போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். முதல்ல ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்கடுகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 9 பல் பூண்டு, 6 பச்சை மிளகாய், இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மீன் குழம்பை நான் ஜிலேபி மீனில் செஞ்சுருக்கேன். இதுக்கு பதிலாக வஞ்சரம், வவ்வால், சங்கரா, சால்மன் மீன்லேயும் செய்யலாம். அடுத்ததாக 1/2 கிலோ ஜிலேபி மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல கடுகு பேஸ்ட், அதுலேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன், இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஊற வச்சுருந்த மீன் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மீன் துண்டுகளை ஒன்றா சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க மீன் துண்டுகளையும் இதே போலவே வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த மீனை இப்போவே கூட நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மீனும் வறுத்தாச்சு. மீன் வறுத்த அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதையெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கடுகு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் மசாலா வச்சுருந்த பவுலில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு 2 பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேக விட போகிறோம். இந்த ஸ்டேஜ் தான் இந்த குழம்புல ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையிடையே திறந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலாலையும் மீன்லேயும் காரம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. மீனில் எல்லா இடத்துலையும் குழம்பு படுற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பெங்காலி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.